தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 108ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லி அடைப்புக்குறிக்குள்ளே பார்க்கிறோம். தாவீது எழுதிய சங்கீதம், இசையமைத்த சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று கூட நாம் சொல்லலாம். இஸ்ரவேலின் ஆராதனைகளிலே பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லியும் நாம் பொருள் கொள்ளலாம். 2 சங்கீதங்களின் அடிப்படை கருத்துக்களை இந்த 108ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். 57ஆம் சங்கீதம், 60ஆம் சங்கீதம். 2 சங்கீதங்களின் கருத்து இணைய பெற்றதாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தின் முதற் பகுதி 57ஆம் சங்கீதத்தையும் 2வது பகுதி 60வது சங்கீதத்தையும் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. 57ஆம் சங்கீதமும் 60ஆம் சங்கீதமும் தாவீதின் இடுக்கண்களிலே ஆரம்பித்து அவனுக்கு கிடைக்கப்பெற்ற இணையற்ற நம்பிக்கையிலே முடிகிறது. இந்த சங்கீதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறை அதே போல தாவீதின் இடுக்கண்கள், இடையூறுகள், இக்கட்டுகள் இவற்றினின்று கர்த்தர் எப்படி அவனை மீட்டு காத்து கொண்டார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த சங்கீதம் அமைகிறது. 108ஆம் சங்கீதத்தில் முதல் 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய இருதயத்தை பற்றி, நம்முடைய இருதயத்தை பற்றி சொல்வதாக பார்க்கிறோம். 108ஆம் சங்கீதம், தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே விழிப்பேன், கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஏறெடுத்து இங்கே ஜெபிப்பதாக பாடுவதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். இருதயம், இருதயம் என்றால் என்ன? உணர்ச்சி, புத்தி, சித்தம், இந்த 3ம் சேர்ந்தது இருதயம். முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய புத்தி முழுவதையும், நம்முடைய சித்தம் முழுவதையும், நம்முடைய உணர்ச்சி முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். தாவீதினுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கக்கூடிய இருதயம் என்று சொல்லி 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆயத்தமான இருதயம் ஏனென்றால் அவன் தன் இருதயத்தில் ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவன். ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே இருப்பதினாலே அவன் ஆயத்தமாக இருக்கிறான். என்ன ஆயத்தம்? வாழ்வதற்கு ஆயத்தம், வழி நடப்பதற்கு ஆயத்தம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அறிவிப்பதாக இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆமாம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டா? அவரை இரட்சகராக, நண்பராக ஏற்றுக்கொண்டோமா? நான் உங்களுடைய நண்பர் என்றால் உங்களுடைய வீடு நோக்கி நான் வரும் பொழுது கதவை திறந்து என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். என்னை உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், விரோதி என்று சொன்னால், திறந்த கதவையும் அடைத்து விடுவீர்கள், ஜன்னலையும் அடைத்து விடுவீர்கள். நண்பர் என்றால் ஏற்றுக்கொள்வீர்கள், விரோதி என்றால் அடைத்து கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய நண்பர் என்றால் அவரை ஆயத்தத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அன்போடு ஏற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக காத்து கொள்வீர்கள். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாளுக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக விளங்குவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளான ஆயத்தத்தோடு விளங்குவோம். ஆயத்தமான இருதயத்தை தரித்து கொள்வோம். இன்னும் சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இந்த ஆயத்தமான இருதயம் ஆண்டவருக்குள்ளான இருதயம், இது அதிகாலையிலேயே ஆயத்தப்படக்கூடிய இருதயம் என்றும் கூட்டி சொல்கிறான். 2ஆம் வசனத்திலே அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு இருதயம். ஆமாம், காலையில் எத்தனை மணிக்கு நம்ம எழும்புகிறோம்? படுக்கையிலிருந்து
படுக்கையில் எழும்பி கடன்னு பாத்ரூமுக்கு ஓடுறோமோ, கிச்சனுக்கு ஓடுறோமோ, எழும்பிய உடனே அப்படியே உட்காருங்கள். பாயிலா கட்டிலா அப்படியே உட்காருங்கள். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை தியானியுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் புதிய நாளை நீர் கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நாள் முழுவதையும் உம்முடைய சித்தத்தின் நடுவில் நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உதவி செய்யும்னு சொல்லிங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ எனக்கு உதவும் நீ சொல்லுங்க. சிறிய ஜபம் பண்ணி விட்டு நீங்கள் எழும்புங்க. அதற்கு பிறகு எல்லா வேலையிலும் நீங்கள் ஈடுபடுங்கள். அதிகாலையிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஒரு நாளின் அதிகாலை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதாகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி வாழும் பொழுது ஈக பர நன்மைகள் எல்லாமே நம்முடைய ஜீவியத்திலே கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி, என் கர்த்தாவே நீர் எனக்காக ஆயத்தமாக இருக்கிறீர், உம்மை சந்திக்க நானும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என் மகனே, என்னை நிந்திக்கிற சத்துருவுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். 27 நீதிமொழிகள் 27 அதிகாரம் 11 வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள் முழுவதையும் நான் கழிக்கும் பொழுது, செலவழிக்கும் பொழுது, வாழும் பொழுது ஆண்டவரே உம்முடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளிலும் உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே என்ற பொருத்தனையோடு ஒரு நாளை ஆரம்பிப்பது நல்லது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ஆயத்தமான இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் காட்டும். ஆக ஆண்டவர் முன்னிலையிலும் அடுத்தவர்கள் முன்னிலையிலும் ஆயத்தமான ஒரு இருதயத்தோடு அந்த நாளிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம். காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்க வேண்டும், துதி செலுத்த வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடைக்கணக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று கிளிப்பிள்ளை போல சொல்லி கொண்டிருக்காமல் காரணத்தை சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். ஆண்டவரே இன்றைக்கு என்னை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டி சேர்த்தீர், அதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் சரீரத்தில் நல்ல பலனை நீர் தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாத்ரூமில் தண்ணீர் வருகிறது ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு நல்ல காலை உணவை நீர் தரப்போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, மின்சார தட்டுப்பாடு இல்லை, மின்சாரம் என்னுடைய வீட்டில் இருக்கிறது, வெளிச்சத்தில் இருந்து நான் உம்மை சந்திக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நல்ல கணவரை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், நல்ல மனைவியை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம், நல்ல உற்றார் உறவினர், பெற்றோர், நண்பர்கள் இவர்களெல்லாம் தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். நல்ல வேலை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல ஆயரை தந்திருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய துதிக்குரிய காரணங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செலுத்தும் பொழுது உங்களுடைய துதியின் வாழ்க்கை பெருகும், ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும், உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொண்டு வரும். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் துதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு சில காரணங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக 4 வசனத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இல்லாத இடத்திலே இலவசமாக எண்ணப்படக்கூடிய ஈவு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே நிற்கிறேன், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபையே, உம்முடைய கிருபை காலைதோறும் புதியது. இந்த காலையிலே கிருபையை வைத்திருக்கிறீர், கிருபையினாலே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம். 2வதாக சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் என்று 4 வசனத்திலேயே சொல்கிறான். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சத்திய வேத புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறதே ஆண்டவரே, தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளின் வழிகாட்டி அந்த புத்தகம்தான், உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய நாவின் சொற்கள் தான். அதை வாசிக்கப் போகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு முழு வேதகமும் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ மொழிகளிலே வேதம் என்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நான் வாசிக்கப் போகிறேன்,
நீர் பேச போகிறீர், எனக்கு விளக்கி சொல்ல போகிறீர், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீர் போதிக்க போகிறீர், எனக்கு வாக்கு தத்தங்களை தரப்போகிறீர், உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு சொல்ல போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபைக்காக ஸ்தோத்திரம், சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தப்பட்டவர், நீர் மகிமை உள்ளவர். உம்முடைய மகிமையும் ஆட்சிமையும் சிறந்தது ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, என்னை நீர் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எப்படியோ இருந்தேன், இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே சீரும் சிறப்புமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை மகிமைப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். இப்படியாக ஆண்டவருக்கு காரணங்களை, அவருடைய காரியங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிப்பது நல்லது. அது ஆண்டவருடைய இருதயத்திற்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆக முதலாவதாக இருதயம் என்ற வார்த்தை, இரண்டாவதாக ரட்சிப்பு என்ற வார்த்தை. 6ஆம் வசனம் முதலாக 11ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. 6ஆம் வசனம் முதல், உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது. சில பட்டணங்கள், சில நகரங்கள், சில நாடுகளை பற்றி சங்கீதக்காரன் அறிவித்து தனக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, வெற்றி, விடுதலை, மீட்பு அவற்றை எல்லாம் பட்டியல் போடுவதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அருளக்கூடிய விடுதலை, ரட்சிப்பு 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை யாருக்கு இந்த விடுதலையா? பிரியருக்கு. யார் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு. யார் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? எல்லார் மேலும். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். எல்லார் மேலும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். ஆனால் அந்த அன்புக்கு எல்லாரும் பாத்திரவான்கள் அல்ல. ஏன் பாத்திரவான்கள் அல்ல? ஆண்டவர் அன்பு கூர்ந்தாலும் இவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறவில்லையே, அந்த அன்பை பொருட்படுத்தவில்லையே. ஆண்டவரை அசட்டை பண்ணி வாழும் பொழுது அந்த அன்பு எப்படி சொந்தம்? அந்த அன்பு எப்படி சொந்தமாகும்? ஆகவே ஆகாது. 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆண்டவருக்கு பக்கத்திலே ஒருவன் அந்த அன்பை சொந்தமாக்கி கொண்டான், இன்னொருவன் அந்த அன்பை சொந்தமாக்கி கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் காட்டக்கூடிய பிரியம், நேசம், அன்பு, பாசம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். பாவிகளாகிய நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் 13ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். பிள்ளைகளாகும் பொழுது அவருடைய பிரியத்திற்கு பூரணமாக சொந்தமாகிறோம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:17 ஆக ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படி பிரியப்பட்டு சொந்தமாக்கி வைத்திருக்கிறாரோ அதே போல எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அதே போல ஆண்டவரை நேசித்து வாழக்கூடியவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பு அருளி செய்து பிள்ளைகளாக மாற்றி சொந்தமாக்கி கொண்டு சுதந்திரத்தையும் தர விரும்புகிறார். அதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். யாருக்கெல்லாம்? பெரியமானவர்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பகைஞரிடமிருந்தும் விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்கே நிறைய பகைவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யாரெல்லாமா? சீகேம், சுக்கோத், கிலேயாத், மனாசே, எப்பிராயிம், மோவாப், ஏதோம், பெலிஸ்தியார். இந்த நாடுகள், நகரங்கள்
இவர்களெல்லாம் இஸ்ரவேலுக்கு பகைவர்கள். இவர்களிடமிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், ரட்சித்தார், மீட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட பகைவர்கள் நமக்கு உண்டா கிடையாதா? உங்களுக்கு பகைவர்கள் இருக்காங்களா இல்லையா? இல்லையோ? அவ்வளோ பரிசுத்தமானவர்களா நீங்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே பகைவர்கள் இருந்தாங்களே. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, அப்படிலாம் இருந்தாங்களே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவங்கள் தரக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் பகைவர்கள். பகைவர்களிடமிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பகைவர்கள் எல்லாருமே கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய புலிகள் போன்றவர்கள். கூண்டுக்குள்ளே தான் கிடைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்தேன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டவர்கள். தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், ஆண்டவர் அவர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆக முதலாவதாக பிரியமானவர்களுக்கு விடுதலை, இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை, மூன்றாவதாக பகைவர்களிடமிருந்து விடுதலை. இது எப்படியாம்? தம்முடைய பிரசன்னத்தினாலே விடுதலை என்று சொல்லி 10-11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 10-11 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் தள்ளி விடுவார் என்றால் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு இல்லை, அந்த விடுதலை இல்லை. தள்ளி விடுவாரா? தள்ளிவிட மாட்டாரே. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் தள்ளப்படுகிறார்கள். ஏன்? அவரிடத்தில் வருகிறதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் வராதவனை, சோரம் போகிறவன், தூரம் போகிறவன், என்னை வெறுக்கிறவன், என்னை விரும்பாதவன், என்னை அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவன், தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்பர் 1 பிசாசு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் தள்ளி விடுவதாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரே. பாவத்திலேயே வாழ்கிறவர்கள், முறுமுறுப்பு, அவிசுவாசம், பரீட்சை பார்க்குதல், ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குதல், என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். யூதாஸ்காரியத்து, அவன் தன்னையே ஆண்டவரிடமிருந்து தள்ளி கொண்டான். ஆண்டவரை விட்டு நீங்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம் மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசின பொழுது, கோள் சொன்ன பொழுது, ஊழியனுக்கு விரோதமாக பேசின பொழுது, கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணின பொழுது, கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது, கர்த்தருடைய ஆவி சபையை விட்டு பிரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொன்னாரே. அப்ப என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. கொஞ்ச நாள் தான், அதற்கு பின்னால் அவன் மனம் திரும்பினான், ஒட்டிக்கொண்டான். என்ன? ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்திலே வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடியாது. பாவத்தை விட்டு ஆண்டவரை நேசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய இருதயத்திலும் அவர் நம்முடைய இருதயத்திலும் இருக்கும் பொழுது ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பாரா? ஆமா. எப்போ? அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அவருடைய இருதயத்தில் நாம் இருப்போமா? ஆமா. எப்போ? 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவியம் நடத்தும் பொழுது தள்ளப்படாத வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னத்தின் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தேவனுடைய பிரசன்னத்தின் வாழ்க்கை நாம் வாழும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை,
பகைவர்களிடமிருந்தும் விடுதலை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக பாவத்துக்கு விலகி, ஆண்டவரை பரீட்சை பாராமல், ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ணாமல், கிளேசமடையாமல், முறுமுறுக்காமல், இருதயத்திலே எகிப்தை வைத்துக்கொண்டு வாழாமல், பாவத்தை உலகத்தை வைத்துக்கொண்டு வாழாமல், கர்த்தர் பேரிலே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதலான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை அருளி செய்கிறார். இன்னொரு வார்த்தையும் குறித்து இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது, முதலாவதாக இருதயம், இரண்டாவதாக ரட்சிப்பு, மூன்றாவதாக இக்கட்டு. 12, 13 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது 12, 13, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய பிரச்சனை தேவனுக்கு பிரச்சனை அல்ல. நம்முடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். நம்முடைய பிரச்சனை அவர் செயலாற்றும் திட்டம். யுவர் ப்ராப்ளம் இஸ் காட்ஸ் ப்ராஜெக்ட். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அவர் செயலாற்றும் திட்டமாக எடுத்துக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். மனுஷருடைய உதவி விருதா என்று சொல்லி அந்த சங்கீதம் சொல்லுகிறது. தேவனுடைய உதவியே நமக்கு தேவை என்று சொல்லுகிறது. அடுத்த வசனத்திலே தேவனுடைய உதவியே நமக்கு தேவை என்று சொல்லி 12 வசனத்திலே வாசிக்கிறோம். மனுஷ உதவி விருதா, தேவ உதவி விருது. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய பரிசு. எனவே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனங்களை எல்லாம் அறிந்திருக்கிற நீங்கள் கர்த்தர் பேரிலே பற்றுறுதி, விசுவாசம் கொண்டு அவருக்காக வாழ்க்கை வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி 13 வசனம் நமக்கு அறிவிக்கிறது. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், வெற்றிகரமாக இந்த உலகத்திலே வாழ்வோம், பெரிய காரியங்களை செய்வோம், கண்மலையில் நின்று கர்த்தருக்காக பேசுவோம். இந்த வீராவேசத்தோடு விசுவாசத்தோடு வாழத்தக்கதான சாதனையின் வாழ்க்கை நமக்கு சொந்தமாகும். இந்த சாதனைக்கு அடிப்படை நிபந்தனைகள் அல்லது காரணிகள் என்ன? 6 வசனத்திலே விசுவாசம், 7 வசனத்திலே வாக்குத்தத்தம், 12, 13 வசனத்திலே ஆண்டவருடைய வல்லமை, இன்னும் 6 வசனத்திலே ஆண்டவருடைய வலதுகரம். ஆண்டவர் தந்த விசுவாசம், ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், இன்னும் ஆண்டவருடைய வல்லமை, வலதுகரம், இவையெல்லாம் நம்மை வழிநடத்தும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அனுதினமும் வாழ்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் ஆயத்தமுள்ள இருதயமாக இருக்கத்தக்கதாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். பொல்லாத இருதயத்தை எங்களை விட்டு அகற்றி நபமான சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை பாவங்களிலிருந்தும் பகைஞரிடமிருந்தும் விடுதலை கொடுத்து பரிசுத்தத்திலே எங்களை நிலைநிறுத்தி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. பாவத்தினால இந்த பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போகாமல் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்துக்கொண்டு வாழத்தக்கதாக அருள் புரியும். மேலாக ஆண்டவரே, தாவீதை சகல இடுக்கண்களுக்கும் விலக்கி காத்த ஆண்டவர், எங்களையும் சகல இடுக்கண்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் இடையூறுகளுக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.